ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என்று உனக்காக ஒன்று உன் வராகி அம்மா கொண்டு வந்துள்ளேன். என்ன தெரியுமா? பூஜை செய்த எலுமிச்சை பழம் கொண்டு வந்துள்ளேன். அதை என் கரங்களால் உனக்கு நான் தருகின்றேன். அதனை பெற்றுக்கொண்டு நீ நிச்சயமாக என் ஆசையை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் குழந்தையான உனக்காக மட்டுமே உன் வராகி அம்மா சில பல வெகுமதிகளை அளிக்கப் போகின்றேன். உன் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எதையாவது யோசித்து உன் நிம்மதியை எதற்காக நீயே இழந்து தவிக்கின்றாய்? சில விஷயங்கள் நடக்கிறது என்றால் நடக்கின்ற போக்கில் நடக்கட்டும் என்று விட்டுவிடு. அதை விட்டு உன் மனதை போட்டு வீணாக குழப்பிக்கொண்ட இருக்காதே. உனக்கு துன்பம் தந்தவர்களை பற்றி யோசித்து கொண்டே இருப்பதனால் தெய்வீக சக்தி எல்லாம் அவர்களை போய் சென்றடைந்து அவர்கள் சுகமாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையால் உனது அனுமதியை மட்டுமே இங்கு முக்கியம். நீ இறை நாமத்தை கூறிக்கொண்டு உனக்கு நடந்தவைகளை நீ இறைவனிடம் மட்டும் கூறினால் உனக்கு தக்க சமயத்தில் அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உன் மனதை ஒப்படைத்து விடு. உனக்கு துன்பம் கண்டவர்கள் நீ வாழ்வில் இழந்தவைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்வேன். மனதில் தவறான எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறது என்றால் உடனே ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என்ற ஒரு நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயமாக அனைத்தும் சரியாகிவிடும். துன்பங்கள் குறைந்து உனக்கு மகிழ்ச்சி பெருகப் போகின்றது. நீ முதல் படியில் ஏறிவிட்டாய். இனி மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை எண்ணி தேவையற்ற பயத்தை உண்டாக்கும் மனதிடம் சொல், என் வராகி அம்மா, என் இறைவன் என்னோடு இருக்கும் பொழுது நான் எதற்காக அஞ்ச வேண்டும் என்று உன்னை இந்த வாழ்வில் பல நேரங்களில் பாதுகாப்பாக கொண்டு சென்றுள்ளேன். இனிமேலும் உன்னை பத்திரமாக நான் கொண்டு செல்வேன். வாழ்க்கையில் தத்தளித்தவர்களை காப்பாற்றி பத்திரமாய் அனுப்பி வைப்பது போல உன்னையும் நிச்சயம் நல்ல பாதையில் அனுப்பி வைப்பேன். ஒருவர் உன்னிடம் வந்து மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையை வைத்தால் அதனை ஏற்று அவரை மன்னித்துவிடு. பிறகு அவர் செய்த தவறை மட்டும் ஒரு நாளும் சுட்டி காட்டுகிறேன் என்று நீயும் நடந்து கொள்ள வேண்டாம். நேர்மையாக எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இரு. அப்பொழுது நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். எப்பொழுதும் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறாயோ, நான் உன் அருகிலேயே இருப்பதை மறந்து நான் உன் அருகிலேயே இருக்கும்போது எதற்காக என்னை வேறு எங்கேயோ தேடுகின்றாய்? கவலை கொள்ளாதே. உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுக்கின்றேன். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு நல்ல காரியம் உன் வாழ்வில் ஒரு முடிவுக்கு வரும். அந்த நல்ல காரியம் நடைபெறும் பொழுது எதற்காகவும் பயம் கொள்ளாதே. அனைத்தும் நல்ல விஷயங்களும் உன் கைகளில் கிடைக்கும். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கே ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். எந்த ஒரு தடைகளும் இன்றி நீ நினைத்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாக நல்ல விதமாக நடக்கத் தொடங்கி அது நன்றாகவும் சிறப்பாகவும் முடிவடையும். என் கையால் எலுமிச்சையை வாங்கி ஆசை பெற்று நீ நிச்சயம் எடுத்து வைக்கும் அனைத்து விஷயங்களிலும் மாபெரும் வெற்றி காண்பாய். உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். கவலைப்படாமல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு மனதில் எந்தவித பயம் இல்லாமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.